நம பார்வதீவதையே ஹரர் மகாதேவ. ஞானமே வடிவாகிய ஞானமாட்ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறையாதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். நாய், இந்த விலங்கை பற்றி பேசாத பாடாத கவிஞர்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாராலும் பல சூழல்களில் பல வகையில் உதாரணம் காட்டப்பட்ட சிறப்புக்குரியது. ஏன் நாம கூட யாரையாவது ஏசணும்னா நாயேன்னு தான் முதல்ல ஏசுகிறோம். அப்போது நாயின்னா ஏதோ ஒரு இழிப்பிறவின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம வீட்டில் ஆடு மாடு கோழி புறான்னு பல உயிரினங்களை பழக்கப்படுத்தி வளர்த்தாலும் அதெல்லாம் ஆதியில் மனிதன் காட்டுக்கு போய் பிடிச்சிட்டு வந்து பழக்கியதான். ஆனால் இந்த நாய் மட்டும்தான் தானாகவே வலிய வந்து நம்மோட பழகியதான். அப்படி நாய்க்கும் நமக்குமான உறவு தொன்று தொட்டு இருக்கிறத பல கோயில் சிற்பங்கள்லையும் தஞ்சை பெரிய கோயில் ஓவியங்கள்லையும் நாம் பார்க்க முடியுது. சமய இலக்கியங்களில் இந்த நாயை பல சந்தர்ப்பங்களில் மேற்கோள் காட்டி கையாண்டு நமக்கு பல அரிய விஷயங்களை புரிய வச்சிருக்காங்க. குறிப்பாக திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் 67 இடங்களில் இது பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் முதலில் சிவபுராணத்தில் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொல்லி தன்னை நாயை விட இழிவானவன்னு தொடங்கி நடுவில் திருப்புவல்லியில் நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அப்படின்னும் நிறைவாக அச்சோப்பதிகத்தில் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவாறுன்னு சொல்லியிருக்கிறதுனால முதலில் நாயிற்கடையாய் அப்படின்னு நாயை விட இழிவானவன்னும், நடுவில் நாய் அணையேன் அப்படின்னு நாய் போன்றவன்னும், நிறைவாக அப்படிப்பட்ட நாய் போன்றவனுக்கு இந்த உலகமே வணங்கும் உயர்ந்த நிலையில ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்த தாயுள்ளம் கொண்டவனும் நமக்கு அருள் செய்கிறார். இதிலிருந்து பொதுவாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒன்று, முதல்ல நாய் இழிவானது. ரெண்டாவது, அது நம்மோடு அன்பாக பழக்கக்கூடிய ஒரு உயிரினம். மூணாவது, அதை விட விசுவாசமானது இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்கிறது தான். முதல்ல நாய் ஏன் இழிவானதுன்னு பார்க்கலாம். உலகத்தில் வேற எந்த உயிரினமும் செய்யாத ஒரு செயல், அதாவது தான் சாப்பிட்டு வாந்தி எடுத்த உணவையே மறுபடியும் புதுசாக சாப்பிட்ற மாதிரி ரசித்து சாப்பிடும். ரெண்டாவது, நம்முடைய 23வது குருமகா சன்னிதானம் அடிக்கடி அடியேன்ட்ட சொல்லும்போது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பின்புறம் வால் இருக்கும், அது அந்த பின்பகுதியை மறைச்சிருக்கும். ஆனால் இந்த நாய்க்கு மட்டும் மறைக்கும் வாய்ப்புள்ள அந்த வால் இருந்தும் அது மறைக்காமல் அது மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். அதனாலையும் அது இழிவானதுன்னு அறிவுறுத்துவாங்க. இப்போ நம்மளும் அதே நிலையில தானே இருக்கோம். எப்படி அந்த நாய் வாந்தி எடுத்து திரும்ப சாப்பிடுமோ அதே போல ஏற்கனவே அனுபவிச்ச விஷயங்களே தான் திரும்ப திரும்ப அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். அதுவும் ஒவ்வொரு முறையும் புதுசாக அனுபவிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு அனுபவிக்கிறோம். ரெண்டாவது, நாம செய்யற காரியங்கள் தவறானது, இது உலகத்தாரால பழிச்சு பேசப்படும் தெரிஞ்சிருந்தோம் நம்முடைய சமய சூழல் சந்தர்ப்பங்கள் எல்லாம் காரணம் காட்டி நமக்கு நாமே ஒரு சமாதானம் பண்ணிக்கிட்டு அந்த காரியங்களை செய்யத்தானே செய்யறோம். அப்போ அதை செய்யாமல் தவிர்க்கக்கூடிய அறிவு இருந்தோம் அதை செய்யறோம். அதனால நாயை விட இழிவானவர்கள். இப்போ ரெண்டாவது பகுதி, அதுவும் நம்ம போல ஒரு உயிர் தான், இருந்தாலும் அதுக்குன்னு சில அரிய குணங்கள் உண்டு. அது ஒரு கூட்டத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் இருந்தாலும் தன் தலைவனை அது அடையாளம் கண்டுக்கும். ரெண்டாவது, ரொம்ப அன்பா பழகும். இப்போ உலகியல்ல நம்மளும் அப்படித்தானே இருக்கோம். ஒரு பெரிய கூட்டம் திருவிழாக்கு போயிருக்கோம், அதில் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்முடைய மனைவி மக்கள் கணவன் குழந்தைகள் சுற்றத்தார் உறவினர் அவங்களெல்லாம் நம்ம அடையாளம் கண்டுக்கத்தான் செய்கிறோம். ரெண்டாவது, அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பாக தான் பழகுறோம். இதுவே கொஞ்சம் வழிபாட்டு நெறியில் இருக்கிறவங்க இறைவன் தான் தன்னுடைய தலைவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மேல ஒரு அளவு கடந்த அன்பை செலுத்துறாங்க. அதாவது தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தார் மேல செலுத்துறதை விட அதிகமான அன்பை செலுத்துறாங்க. அதனால நாமும் நாயை போன்றவர்கள். அடுத்து மூன்றாவது, நாய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு கொடுத்தாங்கன்னா, அது நன்றி உள்ளது. யாராவது ஒரு வேளை உணவு கொடுத்தா கூட அதை தன் வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சிருக்கும். அடுத்தது, தன்னுடைய எஜமானன் தனக்கு சொன்ன வேலையை செய்யும் போது தனது உயிரே போகும்னு தெரிஞ்சாலும் அதை பொருட்படுத்தாது உத்தரவு கட்டுப்பட்டு அதை செய்து முடிக்கும். அதே போலதான் வழிபாட்டு நெறியில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களும் இறைவன் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அவரை வழிபடுவது ஒன்று மட்டுமே நாம் அவருக்கு செய்யக்கூடிய கைமாறுன்னு அதை விடாம செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, மாணிக்க வாசகரே திருப்பள்ளி எழுச்சியில் சொன்னது போல எது எமை பணிகளும் ஆறது கேட்போம் அப்படின்னு எல்லாமே திருவருள் சித்தப்படி தான் நடக்கு. அதனால நம் செயல்னு ஒன்றும் இல்லை, அவர் எப்படி செலுத்துறாரோ அப்படி நம்ம செயல்படுவோம்னு சொல்லி அறவழியில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே நாய்க்குன்னு ஒரு சிறப்பு குணம் இருக்கு. அது வினை முதலை அறிந்து கொள்ளும்
என்னங்க நாய்க்கு என்ன சைவ சித்தாந்தமாக தெரியும்னு கேட்குறீங்க தானே? ஆமாம், நிச்சயமாக. நாம் ஒரு கல்லை எடுத்து நாயை அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த கல்லை விட்டுரும், அடித்தவன் யாருன்னு பார்த்து அவனை நோக்கி பாயும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு துன்பம் செய்தவனை தாக்குறோம். அவன் வெறும் கல்லு தானே, நமக்கு வரும் இன்ப துன்பங்களுக்கெல்லாம் நாம செய்த வினை தானே காரணம். அதை கூட்டுவிப்பவர் இறைவன். இப்ப நாம இறைவனை தானே போய் பிடிக்கணும். அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை பார்த்தீங்களா? சரி, இப்படிப்பட்ட ஒரு இழிவான அறிவு குறைந்த மந்த புத்தி உள்ள ஒரு உயிராக இருந்தாலும் இறைவன் நமக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதைத்தான் அச்சோ பதிகத்தில் செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர்பெருவார் அச்சோவேன்னு நமக்கு அருளி செய்கிறார். ஒரு பெரிய பணக்காரரு தன்னோட சொகுசு காரில் தன் வீட்டு நாயை ஏற்றிக்கிட்டு போகிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த நாய்க்கு அந்த காரில் ஏறி போகிற தகுதி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த நாய் மேலே அதனுடைய எஜமானன் கொண்ட அன்பு தான் அதுக்கு காரணம். அதே போல தான் நம்மக்கிட்ட காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் போன்ற இழிவான குணங்கள் இருந்த போதும் நம்ம மேலே கொண்ட கருணை தான் இறைவன் நம்மளை ஆட்கொண்டு நம்மை முக்தி நிலைக்கு கூட்டி செல்கிறாரே ஒழிய நாம் வழிபாடு செய்கிறதுனாலேயோ இல்லை நமக்கு பெரிய அறிவு இருக்குது, நம்ம சாஸ்திரங்களை படிச்சிட்டோம், திருமுறை ஓதுறோம், நல்லா பாடுறோம், தொண்டு செய்கிறோங்கிறதுனாலேயோ கிடையாது. முழுக்க முழுக்க அவனுடைய கருணை தான் அதற்கு காரணம். சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த உலகத்திலேயே வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு சிறந்த குணம் நாய்கிட்ட இருக்கு. அது என்னன்னா, தன் முதலாளி எந்த விதமான காரணமும் இன்றி அதை ஏசினாலோ இல்லை அடித்து துன்புறுத்தினாலோ எந்த எதிர்ப்பையும் காட்டாம வாழை சுருட்டிக்கிட்டு அவர் காலடியில் போய் தஞ்சம் புகுந்துடும். ஆனால் நாம் அப்படியே இருக்கோம். ஒரு வாரம் கோயிலுக்கு போயிட்டு 4 பிரதோஷம் பார்த்துட்டு ஏதோ ஒரு அபிஷேகத்துக்கு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த உடனேயே நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டுனா கூட உடனே ஐயோ எனக்கு போய் இப்படி வந்துட்டு, பக்கத்தில் இருக்கவெல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் இவ்வளோ தொண்டு செய்கிறேன், நான் இவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ திருமுறை பாடுறேன், தினம் பூசை பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட புலம்புறோம். ஒரு கட்டத்தில் கடவுளே இல்லை, இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்குற ஒரு நிலைக்கு கூட வந்துடுறோமே. இப்போ புரியுதா நாயை வச்சு ஏன் உதாரணம் காட்டினாங்கன்னு? இந்த உலகத்திலே இவ்வளவு சிறப்பான உயிரினம் வேற எதுவும் இல்லை, இருக்கவும் முடியாது. அதனால தான் மாணிக்கவாசகர் கூட நான் முதல்ல சொன்னது போல 67 இடங்கள்ல இதை கையாண்டு நமக்கு அறிவுறுத்திருக்கிறார். அதனால நாமளும் அந்த நாய் எப்படி தன்னுடைய எஜமானனிடம் விசுவாசமாகவும் அவருக்கு கட்டுப்பட்டும் இருக்குதோ அதே போல நமக்கு இந்த வாழ்க்கையை தந்த தாய் தந்தையர், சுற்றத்தார், குருநாதர் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய சாமி மேல எந்த நிலை வந்தாலும் அன்போடு அவருக்கு அடிமை செய்து வாழ்ந்து நல்ல கதி அடைய குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதே. ஹர ஹர மகாதேவா.